ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பள்ளிகள் சம்மந்தப்பட்டது. அதாவது நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பள்ளிகள் இருக்கும். நிறைய பேர் அந்த பள்ளிகளை விரட்டுறதுக்காக சில மிஷின்ஸ் எல்லாம் மாட்டியிருப்போம். இப்படியெல்லாம் இருக்க முதல்ல இந்த பள்ளிகளுடைய விஷயங்கள் என்ன, இது ஏதாச்சும் இந்த தெய்வீக ஆற்றலுடையதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. அதையும் பார்த்துருவோம். ஸ்ருங்கிபேரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர், அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அந்த 2 மகன்களே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம மகரிஷிகிட்ட சீடர்களாக சேர்த்து விட்டார். இந்த சீடர்களாக சேர்ந்திருக்கும் போது இந்த கௌதம மகரிஷிக்கு என்னென்ன பணிவிட செய்யணுமோ அது எல்லாமே இந்த ஸ்ருங்கிபேரர்களுடைய புத்திரர்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவர் பூஜைக்கு தீர்த்தம் வேணும்னு கேட்டங்காட்டி 2 பேரும் பூஜைக்கு முன்னாடியே தீர்த்தத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி இறந்து கிடக்குது. இதை பார்த்த உடனே அந்த கௌதம மகரிஷிக்கு அதீத கோபம் வந்ததுனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அசுத்தமான தீர்த்தத்தை கொண்டு வந்து நீங்கள் 2 பேருமே பள்ளியாக போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தையும் கொடுக்குறாரு. இந்த சாபத்தை வாங்கிட்டு அந்த ஸ்ருங்கிபேரர்களோட புத்திரர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி நாங்கள் பண்ணது தப்பு தான், இதுக்கு ஏதாச்சும் ஒரு பாவ விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சத்தியவிரத க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமா இது உங்களுக்கு மாறும். நீங்க பூஜைக்கு கொண்டு வந்த தீர்த்தம் அசுத்தமா இருந்ததுனாலையும் அந்த பூஜை தடைப்பட்டதுனாலையும் அந்த கோபத்தால அந்த சாபத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன், அது மாறணும்னா இது ஒண்ணுதான் பரிகாரம், போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இவங்க 2 பேரும் உடனே பெருமாள் கிட்ட வர்றாங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய ஆலயத்துக்கு வர்றாங்க. அங்க சுவாமியை தரிசனம் பண்றாங்க. மனசார மனமுருகி வேண்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு காட்சி கொடுத்த இந்த வரதராஜ பெருமாள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் முக்தியை தர்றேன். முக்தியை தரும்போது உங்களுடைய ஆத்மா என்னுடைய வைகுண்டத்துக்கு போகட்டும், சொர்க்கபுரிக்கு போகட்டும். உங்களுடைய சரீரம் பஞ்சலோகமா மாறி இதே கஷேத்திரத்துல எனக்கு பின்னாடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கப்பள்ளி சுவாமிகள், வெள்ளிப்பள்ளி சுவாமிகள்னு சொல்லிட்டு சுவாமியினுடைய பிரகாரத்துல, அதாவது பெருமாளினுடைய 2வது பிரகாரத்துல மேல செவுத்துல வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தங்கப்பள்ளி சுவாமி, வெள்ளிப்பள்ளி சுவாமியை இன்னைக்கு வழிபாடு பண்றதுக்காகவே அந்த நேரத்துக்கு மட்டும் மேலே போய் தொட்டு பார்க்கணும், தொட்டு தரிசனம் பண்ணணும், சுவாமி கும்பிடணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏணி மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு மேலே போய் தொட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. இந்த பள்ளியினால வரக்கூடிய தோஷங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அந்த நேரத்தில் நிவர்த்தி ஆயிடும். அது கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இடையில நம்ம காஞ்சி மகா பெரியவா இங்கே காஞ்சிபுரம் போயிருக்காரு அந்த வரதராஜ பெருமாளை பார்க்கறதுக்கு. வரதராஜ பெருமாளை பார்த்துட்டு சுற்றிட்டு வரும்போது ஒரு பள்ளி அவருடைய தலைமையில் விழுந்துருது. விழுந்த உடனே கூட இருக்கிறவர் சொல்கிறார், அந்த ஊர் பெரியவர், சுவாமி இப்படி நடந்துருச்சே சுவாமி, என்ன பண்ணுறது, உங்கள் தலையில் பள்ளி விழுந்துருச்சே, தலையில் பள்ளி விழுந்துச்சுன்னா மரணம் நிச்சயம்னு சொல்லுவாங்களே பள்ளி சாஸ்திரத்தில், இது எப்படி சுவாமி அப்படின்னு சொன்னோடனே, இது சத்தியவிரத க்ஷேத்திரம், அதனால் இங்கே இந்த சம்பவம் நடந்ததுனால எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி பெருமாள் சொன்ன விஷயம் என்னன்னா, இதே மாதிரி எத்தனையோ விதமான சாபங்கள்ல இருக்கிறவங்க உங்க 2 பேர்த்தையும் தரிசனம் பண்ணிட்டு போனாலே நல்லபடியா அந்த சாபங்கள்லாம் விமோசனம் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் இந்த ஏதாச்சும் இந்த பள்ளி விழுந்துருச்சு, அதனால ஏதாச்சும் சாபம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேண்டுதல்களோட பிரார்த்தனைகளோட இந்த வரதராஜ சுவாமி தரிசனம் பண்றது உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சலோகத்திலான ஆன அந்த பள்ளி சுவாமிகளுக்கு மேலே ஒரு சுவாமிக்கு தங்க முலாமும் ஒரு சுவாமிக்கு வெள்ளி முலாமும் பூசிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட இந்த பள்ளி இன்னைக்கு கவுளின்னு சொல்லி நிறைய கிராமங்கள்ல சொல்லுவாங்க, கவுளி அடிக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அங்கிருந்து மேல ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்னா அசிரீரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட நம்ப வைக்கணும் அப்படிங்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா பாருங்களேன் பள்ளியும் கூட சொல்லுது அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பள்ளிகளை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மிஷினை வாங்கி போட்டு அதனால வரக்கூடிய வைப்ரேஷன்னால அந்த பள்ளிகள்லாம் வீட்டை விட்டு போகிற மாதிரி இதனால நிறைய தீங்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்களுடைய வீடுகளில் பள்ளி இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறதுனாலேயே அவங்களுக்கு நிறைய தோஷங்களை உருவாக்கிக்கிறாங்க. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் பள்ளி அந்த பூஜை ரூம் விட்டே வெளியில் வராது. அவ்வளோ விசேஷமான பள்ளியாக அந்த பூஜை ரூம்குள்ளேயே இருக்கும். அந்த பூஜை ரூமையே திரும்ப திரும்ப சுற்றிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே எத்தனை இடம் இருந்தாலும் அந்த பூஜை ரூம்லேயே இருக்கும். அதே மாதிரி ராஜபலின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நீளமாகவும் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான உடம்பு பள்ளி மாதிரியே தெரியாது. கிட்டத்தட்ட அது ஓடோடக்கா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெருசாக இருக்கும். சில பள்ளிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறமே வேறு மாதிரி ரொம்ப வெளிர் நிறத்தில் இருக்கும். சில பள்ளிகள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காடுகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வேற, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி வேற. காடுகளில் இருக்கிற பள்ளி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷப்பள்ளிகளாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். இந்த தோப்புக்குள்ளே இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த காடு சார்ந்த பகுதிகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பள்ளிகள் வரும். அதை வந்து நம்ம வீட்டில் இருக்க விடாத மாதிரி வெளியில் அனுப்புறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தாராளமாக நமக்கு இருக்கலாம், அதை இருக்க வைக்கலாம். அதனால எந்த விதமான தவறும் வரப்போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அந்த பள்ளியால் நமக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கலினா தான் நமக்கு அது தரித்திரமே தவிர இந்த பள்ளி வர்றது இன்னுமே மகாலட்சுமி கடாட்சம் தான். என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பெருமாளினுடைய அனுகிரகத்தை வாங்கின பள்ளிகள் நம்மளுடைய வீட்லேயும் இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அப்போது இதுக்கு மேலேயும் நமக்கு அந்த பள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கணும், பள்ளி வந்து விழுகிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் வாங்கி வச்சுருக்கலாம் நீங்கள். இல்லைன்னா நீங்கள் கேலண்டர்லேயே ஒவ்வொரு டைம் யாராச்சும் பள்ளி கையிலையோ கால்லையோ இல்லை தலையிலையோ இல்லை தோல்லையோ எங்கே விழுந்தாலும் சரி உடனே நம்ம எடுத்து பார்ப்போம். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எது நடந்தாலும் சரி இறைவா நீ காப்பாற்று, நீயே வந்து இதை எந்த தோஷமாக இருந்தாலும் இதனால் வரக்கூடிய தோஷமாக இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணி வை அப்படின்னு சொல்லிடணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பள்ளிகள் இருந்துச்சுன்னா அதை சாகடிக்காமல் நல்ல விதத்தில் அதை கொண்டு போகிற மாதிரி பார்த்துங்க. இப்படியெல்லாம் நம்ம பண்ண தான் நமக்கு உண்டான நன்மைகள் கிடைக்குமே தவிர நம்ம பள்ளிகளை விரட்டுறதுனாலையோ நம்ம பள்ளிகளை வீட்டில் இருக்க விடாமல் பண்ணுறதுனாலையோ நம்மளுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறீங்க, அது மூலிமா அந்த பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா உங்களுக்கு அது நல்லதாக தானே தெரியும். நிறைய பேர் அதுக்கிட்ட உத்தரவு கேட்கறதுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசும்போது அது பள்ளி சத்தம் போடுமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பார்த்து நிதானமாக கையாண்டா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் நிறைய தோஷங்கள் இருக்குது, நம்ம வீடுகள்லேயே வந்து தோஷ பரிகாரங்கள் ஏதாச்சும் பண்ணலாமா, இந்த ராகுகேது தோஷமாக இருக்கட்டும், இல்லை கலத்திர தோஷம் இருக்கும், இல்லை இந்த புத்திர சந்தான பாக்கியத்துக்கு உண்டான இடையூறுகள் நிறையா இருக்கும், திருமண தடைகள் இருக்கும், இதுக்கெல்லாம் வீட்லேயே ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எந்த விதமான சாபதாபங்களாக இருந்தாலும் சரி தோஷங்களாக இருந்தாலும் சரி நம்ம வீடுகள்லேயும் ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கும் இல்லை நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாலே தாராளமாக நம்மளுடைய டீம்லேயே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறதுக்காகவும் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் தான் நம்ம எல்லா விஷயங்களையும் கொண்டு போகிறோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிருக்கு ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம்.